நீங்க ஒரு டீச்சருங்க. உங்ககிட்ட வந்து கைய குடுத்து எனக்கு ஆப்பரேஷன் பண்ணுங்கன்னா கேட்பீங்களா? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீசருங்க. போலீஸ் ஆஃபீசர் வந்து இல்லங்க எனக்கு இந்த மாரி நோய் வந்துருச்சு. அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டா குடுப்பீங்களா? இந்த அமைப்புல ஜோதிடர் என்பவர் ஜோதிடர். ஜோதிட கலையை ஜோதிஷத்தை அறிந்தவர். அவர் பூசாரி கிடையாது. அவர் கோயில் குருக்கள் கிடையாது. அவர் ஆன்மீகவாதி கிடையாது. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு நேத்து வந்து ஜாதகம் பார்த்த ஒருத்தர் அண்ணன் டெய்லி உங்க வீடியோ பார்க்குறேன். இந்த லக்ன குணங்கள் மட்டும் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சொன்னாரு. ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த லக்னத்தின் சந்தியில அதாவது டிகிரில பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல 0 டிகிரி, 1 டிகிரி இந்த மாரி இடத்துல இருந்தாக்கா, அந்த லக்னத்த சந்தேகப்படுற ஒரு இயல்பு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கு. எனக்கு அப்படித்தான் ஜோசியம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிடைச்ச ஜாதகத்துக்கு சொல்லிக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு. ஸோ அந்த அமைப்புகள்ல லக்னத்தின் குணங்களை வைத்தும், லக்னத்தை தொடர்பு கொண்ட கிரகங்களை வச்சும் தான் வந்து நானு இந்த இடத்துல வந்து அந்த லக்னத்தை அட்ஜஸ்ட் பண்ற வேலை அப்படி இப்படின்ற விஷயத்த செய்றேன். அதுவும் சரியா வராத பட்சத்துல ஒருவேளை ஒரு மகர லக்னமா இருந்தா சூரியன் கெடுதல் பண்ணுவாரு. தனுசு லக்னமா இருந்தா சுக்கிரனும் சந்திரனும் கெடுதல் பண்ணுவாங்க. கும்ப லக்னமா இருந்தா சூரியனும் சந்திரனும் புதனும் கெடுதல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்ல சில விஷயம் வரும்ல. அதனை வச்சு இன்னும் கொஞ்சம் துல்லியமா லக்னத்தை உறுதிப்படுத்துற வேலையை செய்வேன். ஓகேங்களா? இந்த இடத்துல மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் என்ன? 2 பேரும் செவ்வாய்ங்க. 2 பேரும் அவசரப்படக்கூடிய அமைப்புகள். செவ்வாயினுடைய முன்கோபம் இது இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். மேஷ லக்னக்காரராக இருக்கிற பட்சத்துல. இதுல லக்னத்துல ஒரு மாற்று கிரகங்கள் வந்து அமரும் பொழுது குணங்கள் மாறும். குரு அமரும் போது நல்லவரா இருப்பாரு. சனி அமரும் போது பிடிவாதக்காரரா இருப்பாரு. சந்திரன் வரும்போது மனதுக்குள்ள சில மாதிரி சந்திரனின் ஒளியின் அமைப்புகள்ல தான் சொல்லணும். சந்திரனுக்குன்னு ஒரு வீடியோ வேணும்னா நாளைக்கு போடலாம். அப்ப சந்திரனுடைய அமைப்புகள் வரும்பொழுது மனம் சார்ந்த அமைப்புகள்ல வரக்கூடிய தன்மையாக இருக்கும். சூரியன் வரும்பொழுது அவரே வந்து அதிகாரத்தை விரும்பக்கூடியவராகவும் உடல் உஷ்ண நிலையில ஏன்னா உச்சமா வராங்க. உடல் உஷ்ண நிலையை அடையக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். விருச்சகம்னு எடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் தனித்துவமா இருப்பாரு. தனித்தே இருக்க விரும்புவாரு. காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடம் அப்படின்றதுனால அவருக்கு ரெப்டைல் மாதிரியான மிருகங்கள்ல விருப்பங்கள் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த நீர்நிலைகள் மாதிரியான இடத்துல தனித்து இருக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடிய அமைப்புன்றதெல்லாம் விருச்சக லக்னம், இன்சுரன் ஏஜென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். ரிஷப துலாம் லக்னக்காரராக இருந்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒரு குணம், துலாத்துக்கு ஒரு குணம் இருக்கும். ரிஷபத்தினுடைய குணம் எல்லாத்துலயும் ஒரு நேர்மையான அமைப்புகள்ல, அழகு சார்ந்த அமைப்புகள்ல, பேச்சு சம்பந்தப்படுறது, தன்னை எல்லாம் புகழணும், லக்ஸரியா இருக்கணும், இது மாதிரியான அமைப்புகள் வந்துடும். துலாம் லக்னக்காரராக இருந்தீங்கன்னா பிறவியில இருந்தே உங்களுக்கு தொழில் செய்யணுன்ற அமைப்புகள் வரும். அந்த துலாம் லக்னத்தினுடைய இயல்பு. இதுல மாற்று கிரகங்கள் வந்து அமரும் பொழுது ஓகேங்களா, அந்த அந்த குணங்கள் அப்படியே மாறும்ன்ற மாதிரி வரும். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்னா, மிதுனம் வந்து ஒரு ஒரு படிக்காத மேதைன்னு வச்சுக்கோங்களேன். மிதுனத்துக்கு ஞானம் அடிப்படையாக செயல்படும். கன்னிக்கு படிச்ச ஞானத்தை வச்சு அவங்க செயல்படுவாங்க. மிதுனம் ஞானவான், கன்னி படிப்பாளிங்க. அவரு தான் ஐடில இருப்பாரு, அவரு தான் அக்கவுண்ட்ஸ்ல இருப்பாரு, அதுல இருப்பாரு, இதுல இருப்பாரு, சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாரு, வானிலை சார்ந்த ஸ்பேஸ் மாதிரியான விஷயத்துல இருப்பாரு. சந்திரன் சொல்ல வேணாம். சந்திரன் இயல்பாகவே தரும் தாய்மை குணம் எல்லாத்துக்கும் சேர்ந்துக்கிட்டு, நான் ஒரு கதை சொல்லும் போதே நீங்க ஒரு கற்பனையில போய்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கடகத்தினுடைய இயல்பு. கூடவே சேர்ந்து சிம்மம். சிம்மத்தினுடைய சிம்மம். இது எல்லாம் லக்னத்துல வேறு கிரகங்கள் பழுதுபடுத்தாம இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர்களுடைய நேச்சர் என்னது? அப்ப சிம்மத்தினுடைய அமைப்பு அதிகாரம் பண்றது. அடுத்தவங்கள வேலை வாங்குறது. தனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. இன்னொருத்தவங்களுக்கு கொமெண்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தலைமைத்துவமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து சிம்மத்தினுடைய அமைப்புங்க. அதற்கு பிறகு தனுசு மீனம்னு எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நேர்மையான அமைப்பு. இதுல லக்னத்துல எந்த கிரகமும் இல்லாத தொடர்பு கொள்ளாத பட்சத்துல தனுசு லக்னமா இருக்கிறாரு, லக்னத்துல சனி இருக்காருன்னா கடுமையான சுயநலவாதி தான். இந்த ஒரு லக்னத்துக்கு தனுசு ராசிக்காரங்களாம் நல்லவங்க, மீன ராசிக்காரங்களாம் கெட்டவங்கன்னு இப்படி யாராவது சொன்னா தயவு செஞ்சு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா உங்களை ஆறுதல் படுத்தி வியூஸ் ஏத்திக்கிறதுக்காக பண்ற விஷயம். தனுசு லக்னமாக, மீன லக்னமாக இயல்பாக இருக்கிற பட்சத்துல நீங்க நேர்மையானவர். லக்னத்தை குரு பார்க்கிற பட்சத்துல ஏமாலியா இருக்கிறீங்க. உங்களுக்கு பசிச்சாலும் இன்னொருத்தரோட பசியை தீக்கிறீங்க. லக்னத்துல சனி அமர்ந்துடுறாரு. லக்னம் பாபத்துவம் ஆகும்பொழுது நீங்கள் இன்னொருத்தருடைய பணத்துக்கு இன்னொரு விஷயத்தை பார்த்து பொறாமப்படுறீங்க. இந்த மாதிரி ஜாதகம் என்கிட்ட இருக்கு. நான் எல்லாத்துக்கும் ஃபேவராலாம் சொல்ல முடியாது. இருக்கிறத தான் சொல்ல முடியும். அப்ப தனுசு லக்னக்காரரின் இயல்பு தன்மை நேர்மை குணம், ஆன்மீகம், எல்லாவற்றிலும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் தனுசினுடைய அமைப்பு. மகர கும்பம். மகர கும்பத்தின் அமைப்புகள்ல இந்த இடத்துல மகரத்துக்கு ஒரு குணம், கும்பத்துக்கு ஒரு குணம். மகரம் சரராசியாவும், கும்பம் வந்து சிரராசியாவும் வருது. சரம் உயர்ந்தது. எல்லாவற்றிலும் சரராசி உயர்ந்தது. மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த உயர்வான ராசிகள் இருக்குல்ல, இந்த ராசி வீடுகள்ல மிக உன்னதமான சரம் கடகத்தின் சரம். ஏன்னா ஒரே ஒண்ணுதான் இருக்கு. மத்த எல்லாத்துலயும் பாருங்க 2 செவ்வாய்க்கு 2 இருக்கு, சனிக்கு 2 இருக்கு, அவரு சுக்கிரனுக்கு 2 இருக்கு. ஆனால் கடகத்துக்கு ஒரே வீடு, அது உன்னத வீடு, அதுவே மிக சிறந்த வீடு. அதனால சரத்தில் மிக உயர்ந்தது எதுன்னு யாரு கேட்டாலும்
கடக வீடுன்னு சொல்லுங்க. கடக ராசி, கடக லக்னம் இல்ல. கடகம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது. அந்த மாதிரியான அமைப்புகள்ல சனியின் சர வீட்டுக்கு ஒரு பலன், சனியின் ஸ்திர வீட்டுக்கு ஒரு பலன். சர வீட்ல இருக்கக்கூடிய சர வீட்ல இருக்கக்கூடிய சனி வந்து ஒரு நிலைத்தன்மையான அமைப்புகள்ல இருப்பாரு. எல்லாவற்றையும் சுபத்தன்மை இருக்கும் பொழுது பலன் மாறும். இப்ப பாருங்க லக்ன குணத்தை விட்டு வேற விஷயத்துக்கு போறேன். மகர லக்னமாக இருக்கிற பட்சத்தில் நீங்க ஆராய்ச்சி குணம் மிக்கவர். யாரெல்லாம் மகர லக்னம், குறிப்பா சில மகர ராசிக்காரங்கலாம் நோண்டி நோண்டி பாருங்க. அடுத்தவர்களின் ரகசியத்தை நோண்டி பார்க்கிறது, அவங்க ரகசியத்தை வெளிய விடவே மாட்டாங்க. துல்லியமா இருக்கும். இல்லன்னு சொல்லவே முடியாது. லக்னத்தினுடைய அமைப்புகள் அடுத்தவர் என்ன பண்றாரு, அடுத்தவர் என்ன சாப்பிட்டாரு, அடுத்தவர் வீட்ல என்ன நடக்குது, அடுத்தவர் என்ன நகை வாங்கினாரு, அடுத்தவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, தான் வீட்ல எவ்வளவு வருது, தான் வீட்ல என்ன பிரச்சனை வருதுன்றத பார்க்காதவங்க எல்லாம் இந்த ஒரு மகர லக்னத்தின் குணங்கள். அப்படியே கும்ப லக்னம் எல்லாத்துலயும் நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு, நண்பர்களோடு இருந்துகிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். எல்லா விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் ஃபேமிலிய விட நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. குடும்பத்த விட சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு பண்றதுன்ற மாரியான கும்பத்தின் இயல்பு. உண்மையிலே எந்த லக்னம் பாவம்ன்னு கேட்டீங்கன்னா, கும்ப லக்னம், கும்ப ராசிக்காரங்க நான் பாவம்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, சில இடத்துல தனக்கு கெடுதல் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட, அத கண்டுக்காம போய் அவங்களுக்காக நின்னுகிட்டு இருக்கிறது அப்படின்றது இயல்பான கும்பத்தின் குணம். இயல்பு. ஓடி போய் நிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுக்காக நிப்பீங்க. ஆனா அவங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கின்னு அப்படி இப்படின்ட்டு போவாங்க. இது கும்பத்தின் இயல்புங்க. எனக்கு இந்த ஆறுதல் சொல்ற பழக்கமும், வியூஸ்க்காக வந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. அந்த அந்த பழக்கமே எனக்கு ஆரம்பத்துல இருந்து இருந்ததில்ல. ஸோ இதுதான் உங்களுடைய லக்னத்தின் குணங்கள். இந்த லக்ன குலத்தின் அடிப்படையில, லக்னத்தோடைய குணத்தின் அடிப்படையில உங்களுக்கு எது பொருந்தது? இல்லங்க நான் கும்ப லக்னங்க. எனக்கு அது பொருந்தலங்க. லக்னத்துல குரு இருப்பாரு. லக்னத்துல சுக்கிரன் இருப்பாரு. லக்னத்துல செவ்வாய் இருப்பாரு. சண்டைக்காரரா இருப்பீங்க. மகர லக்னத்துக்குலாம் செவ்வாய் இருந்தா வெட்டிட்டு தான் வந்து என்னன்னு கேட்பீங்க. இந்த மாரி குணங்கள் எல்லாம் இயல்பாகவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். லக்னத்தோட மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கும்? லக்னத்துல குரு இருந்தா என்ன பலன்? லக்னத்துல சனி இருந்தா என்ன பலன்? லக்னத்துல சுக்கிரன் இருந்தா என்ன பலன்றத கண்டுபிடிக்கிறது தாங்க ஒரு ஜோசியத்தினோட வேலையே தவிர, இந்த ஜோசியத்துக்கு என்ன வளமரம் வெட்டலாம்? அந்த ஜோசியத்துக்கு என்ன சாங்கியம் கழிக்கலாம்? இப்படின்னு சொல்றவர் ஜோசியர் இல்லங்க. அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் பூஜை பண்றாரு. இன்னொன்னு, ஜோதிடருக்கு பூஜை தெரியணும், புனஸ்காரம் தெரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜோதிடருக்கு ஜோசியம் தெரிஞ்சா போதும். அவர் பேர் ஜோசியக்காரர் தான். அவர் பேர்ல பூசாரியோ, அர்ச்சகரோ, வித்வானோ, கித்வானோலாம் கிடையாது. அவர் சாதாரண ஒரு ஜோதிடர். ஜோதிடருக்கு அழகா ஒரு ஜோதிடர். இப்ப நீங்க ஒரு டீச்சருங்க. உங்ககிட்ட வந்து கைய குடுத்து எனக்கு ஆப்பரேஷன் பண்ணுங்கன்னா கேட்பீங்களா? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசருங்க. போலீஸ் ஆபீசர் வந்து இல்லங்க எனக்கு இந்த மாரி நோய் வந்துருச்சு. அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டா குடுப்பீங்களா? இந்த அமைப்புல ஜோதிடர் என்பவர் ஜோதிடர். ஜோதிட கலையை ஜோதிஷத்தை அறிந்தவர். அவர் பூசாரி கிடையாது. அவர் கோயில் குருக்கள் கிடையாது. அவர் ஆன்மீகவாதி கிடையாது. உங்களோட ஜாதகத்தில் இருக்க விஷயத்த கணிக்கக்கூடிய கணிதர். கணிதர் புதன். ஆன்மீகவாதி குரு. 2க்குமே லக்னத்துக்கு ஆப்போசிட் நிலைப்பாடு இருக்கு. சரிங்களா? அதனால கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஜோதிடருக்கு ஜோதிடர் தான் வரும். பூஜை புனஸ்காரம், பரிகாரம்லாம் வராது. வரக்கூடாது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.